அவ கடைசியா போகும்போது ஒரு லுக்கு விட்டா. அத பயப்படுற லுக்கு இல்ல. நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லிட்டு போறான்னு தோணுது. நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரமே இவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். சரி, நீங்க யார் கண்ணிலையும் படாம கிளம்புங்க. இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். ப்ராப்ளம் வராம பாத்துக்கோ. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சாமிஜி தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இவ்ளோ தூரம் சொல்றாங்க. சரின்னு சொல்லாம இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அத்தை, இந்த குடும்பத்துக்காக நீங்க எது கூட செய்ய மாட்டீங்களா? கவிதா, வா, நேரம் ஆகுது. மகா, நீ போய் நில்லு. கவிதா, வா, வாமா. சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை குடிக்கலன்னா அது நல்லதில்ல. கட்டாயம் குடிக்கணும். ஆமாம்மா, பிரசாதத்தை வேண்டான்னு சொன்னா அது தெய்வ குத்தம் ஆயிடும். சாப்பிடுங்க. இந்த பிரசாதத்தை குடிச்சிட்டு எல்லாரும் வாந்தி எடுக்க ஓட போறாங்க பார். இதுல நம்மள வேற குடிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன பைத்தியமா? என்னக்கா இது? எல்லாரும் நார்மலா எப்பவும் போல குடிக்கிறாங்க. அதான் எனக்கும் புரியல. இரு. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? சாமி பிரசாதம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி குடிக்கிறீங்க இத? பெட்ரோல் வாடை வருது, கொமட்டுது. எதுவும் சொல்லக்கூடாது, குடிங்க. நல்லதானே இருக்கு. என்னக்கா இது? அவங்க முன்னாடி சொல்லவும் முடியல. நாம தான் பெட்ரோல கலந்தோன்னு.
எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க. நமக்கு மட்டும் ஏன் கொமட்டிட்டு வருது? அதாண்டி எனக்கும் புரியல. நீதானே அவ வச்ச பாயாசத்துல பெட்ரோலை கலந்த, அப்புறம் எப்படி? அதான் எனக்கும் புரியலக்கா. சூப்பர். கெடுவான் கேடு நினைப்பான்னு சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் அவ்ளோ மயக்கத்திலயும் பாயாசம் செய்ய வரும்போதே நினைச்சேன் நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணி வைப்பீங்கன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. நான் வெல்லத்தை எடுத்தப்போ நான் கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதுல பெட்ரோல் கலந்ததை நான் பார்த்தேன். நான் பாக்குறத நீங்க கவனிக்கவே இல்ல. அதனால நீங்க 2 பேரும் பார்க்காதப்போ அந்த பாயாசத்தை தனியா எடுத்து வச்சுட்டு வேற நல்ல பாயாசம் செஞ்சு கொண்டு வந்து வச்சேன். சாமிக்கு அந்த நல்ல பாயாசத்தை தான் படைச்சேன். எல்லாருக்கும் அந்த நல்ல பிரசாதத்தை தான் கொடுத்தேன். உங்களுக்கு தான் இந்த பெட்ரோல் கலந்த பாயாசத்தை கொடுத்தேன். தம்பி, நீங்க தான் இந்த வீட்டுக்கு ஒரே ஆண் வாரிசு. இந்த வீட்ல இந்த பூஜையை செஞ்ச சுமங்கலி பெண்ணுக்கு உங்க கையால பிரசாதத்தை கொடுங்க. திவ்யா, நீ போய் பக்கத்துல நின்னுக்கோ. எப்படியாவது இவன் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாளே. இது எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். எப்படி இந்த பூஜையை செய்ய போறோம்னு நினைச்சேன். இதுல காஞ்சன அம்மா வேற. ஆனா பூஜையை நல்லபடியா செஞ்சது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் அவரு கையாலேயே மங்கள பொருளையும் வாங்கிட்டேன். இதை விட வேற என்ன வேணும்? நல்லூர் அம்மா, நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா.